மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுவும் லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும். இதுலேயே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். அது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட, எத்தனை சாங்னு கேட்டேன். 4ன்னு. இது 2 வந்து ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 வந்து அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை, அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க. அதுவும் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம்.